So the 10.4, which of the following has the highest dipole moment? Okay, so in the dipole moment the dipole moment நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு you should know, you have to first draw the structures of the compound. மூணு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, CH2Cl2, CH2Cl2, CHCl3, CCl4. Okay, so இந்த மாலிகூல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கணும், 3-dimensional ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ யூ வில் ஹாவ் லைக் திஸ். All the atoms are not in the same plane. So all these atoms are in different planes. You can see that the 3-dimensional arrangement of the atoms. அதனால் இப்போது இந்த பக்கம் ஒரு ஆட்டம் புல் பண்ணும், இந்த பக்கம் ஒரு புல் பண்ணும். ஸோ இது ரெண்டும் வேறு வேறு டைரக்ஷனில் புல் பண்ணும். அதே மாதிரி பின்பக்கமாக இருக்கிற ஆட்டம் வந்து பேக் சைடில் புல் பண்ணும், இது ஃப்ரண்ட்டில் புல் பண்ணும், இது இந்த சைடில் புல் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் டு இமேஜின் த 3-dimensional structure of any molecule that you are for which you are going to study the dipole moment. ஸோ டைபோல் மூமெண்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதே பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இங்கே பார்க்கும்போது when you look at these 3 molecules, now you can imagine இந்த குளோரின் வந்து பேக் சைடில் புல் பண்ணும், இது ஃப்ரண்ட்லேருந்து புல் பண்ணும். அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது சைடு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, டாப்பு. இந்த மாதிரி 4 டைரக்ஷனில் வந்து புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெட் புல் எதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நீ இதை எப்படி இமேஜின் பண்ணிக்கலான்னா, இப்போது உன்னோட ஹைட்ரஜனை வந்து ஒரு சின்ன ஆட்டம் அது. ஸோ ஹைட்ரஜனை வந்து ஒரு சின்ன பையனாக நீ கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இந்த CH2Cl2வில் பார்த்தேன்னா இஸ் கார்பன்றது தான் நீ. இது உன்னோட 2 கை 2 கால்னு வச்சுக்கோ, 4 இருக்குது. 2 கையில் 2 குட்டி பசங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த பக்கம் 2 ஹல்க்கு வந்து ஒன்று இழுக்கிறதுன்னு வச்சுக்கோ, இந்த பக்கம் ஒரு ஹல்க்கு, இந்த பக்கம் ஒரு ஹல்க்கு இழுக்கிறது. இதில் பார்த்தேன்னு சொன்னேன்னா 3 ஹல்க்கு இழுக்கிறது, ஒரு குட்டி பையன் இழுக்கிறான், இங்கே 4 ஹல்க்கு இழுக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஹல்க்கு இழுக்கிறது வந்து ஒரே டைரக்ஷன் கிடையாது, வேறு வேறு டைரக்ஷன். இது ஃப்ரண்ட்டில் இழுக்கிறது, இது பேக்கில் இழுக்கிறது. அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இடத்துல. இப்போது இந்த 4 செட்டப்பில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 2 பசங்க இழுக்கிறது, 2 ஹல்க்கு இழுக்கிறது, 3 ஹல்க்கு இழுக்கிறது, ஒரு பையன் இழுக்கிறது, 4 ஹல்க்கு இழுக்கிறது. இந்த 4 பேர் இந்த மாதிரி இந்த 3 சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த மாலிக்யூலில் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஹல்க் இழுக்கிறது, பேக்கில் ஒரு ஹல்க் இழுக்கிறது. ஸோ இதில் தான் வந்து உன்னுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு, நீ கீழே விழுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 3த்தில் பார்த்தோன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடும். இந்த 4த்தில் வந்து இது ஃப்ரண்ட்டில் இழுக்கும், இது பேக்கில் இழுக்கும், இது சைடில் இழுக்கும், இது டாப்பில் இழுக்கும். ஸோ 4 டைரக்ஷனில் ஈக்குவலாக இழுக்கும்போது நீ கீழே விழ மாட்டேன், சென்டர்லேயே நிற்பேன். ஏன்னா 4மே ஈக்குவல் ஃபோர்ஸில் இழுக்கிறது. இதில் 3 ஃபோர்ஸில் இழுக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட் டில்ட்டிங் இருக்கும். இதில் பார்த்தோன்னா ரொம்பவே அன்ஈவனான ஒரு பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டாக இருக்கும் இந்த இடத்துல அது. ஸோ இந்த பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இழுக்கும்போது இந்த இடத்துல நீ விழறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து உனக்கு ஒரு ரஃப் அனாலஜிக்காக சொல்லியிருக்கேன். therefore this will have a greater dipole moment followed by this. in fact இதில் பார்த்தோன்னா dipole moment will be 0. இந்த ரெண்டுத்தில் மட்டும்தான் உனக்கு வந்து dipole moment will be greater than 0 for these 2 molecules. And you should remember that dipole moment is given by the formula mu is equal to q into d. Okay, where d is the distance between 2 atoms, q is the charge on the atoms. So when the distance between the 2 atoms increases, again the dipole moment will increase. இது நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன்னா தான் உன்னால் இதை போட முடியும். நான் உனக்கு அதை என்ட்ரன்ஸ் கிட்டக்கு வரும்போது அந்த ஷார்ட்கட்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி போடுறதுன்றது. இப்போ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஒரே ஒரு, இன்ஃபேக்ட் இப்போ நீ when you compare this with methyl chloride கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். methyl chloride will have the greatest dipole moment. ஏன்னா ஒரே ஒரு ஹல்க்கு ஒன்று ஒரே ஒரு டைரக்ஷனில் பிடிச்சி இழுக்கும்போது நீ கீழே விழுந்துருவேன். ஸோ டைபோல் மூமெண்ட் இஸ் அசஸ்ட் பை நீ கீழே விழறது. எதில் நீ கீழே விழற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குமோ அதுக்கு தான் டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ அந்த இடத்துல. ஸோ இதில் தான் உனக்கு ஒரே ஒரு ஹல்க் ஒன்று பிடிச்சி இழுக்கும்போது நீ கீழே விழுந்துருவேன். 2 ஹல்க் இழுக்கும்போது ரிலேட்டிவ்லி கம்மியாக விழுவேன். 3 இழுக்கும்போது இன்னும் கம்மியாக விழுறதுக்கான சான்சஸ் குறைஞ்சி போயிடும். 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும்போது நீ சென்டர்லேயே நிற்ப, நீ விழமாட்டேன் நீ கீழே. ஸோ அப்போ நீ கீழே விழலைன்னா உன்னோட டைபோல் மூமெண்ட் வந்து கம்மியாகிடும். depending upon the value it will become either 0 or it will be almost 0-வா உனக்கு வந்துடும். ஓகே, next question. A hydrocarbon C5H10 does not react with chlorine in the dark.
but gives a single monochloro compound C5H9Cl in the bright sunlight. Identify the carbon. ஸோ எப்போ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், அந்த கொஷினை வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் இங்கே எழுதிக்கணும். அந்த இடத்துல ஒரு ஹைட்ரோ கார்பன்னா C5H10 இந்த மாதிரி எழுதிக்கணும். does not react with chlorine in the dark, Cl2 dark அப்படின்னு போட்டு நோ ரியாக்ஷன். ஏன்னா இதுக்கு மார்க் உண்டு உனக்கு, இதுக்கு ஹாஃப் மார்க் உனக்கு உண்டு. பட் gives a single monochloro compound. திருப்பி அதே காம்பவுண்டை எழுதி சிங்கிள் மோனோக்ளோரோ in the presence of bright sunlight, Cl2 போட்டு லைட்டு போடணும். பிரைட் சன்லைட்டு போட்டோன்னா இட் gives C5H9Cl. இதை நீ எழுதணும். இந்த பிரைட் சன்லைட் ஐடென்டிஃபை த ஹைட்ரோகார்பன். ஸோ ஐடென்டிஃபை த ஹைட்ரோகார்பன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ உனக்கு இதுதான் சொன்னேன், ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். குளோரின் இந்த டார்க் பொட்டன்ஸ் சொன்னேன்னா இந்த ClCl பாண்டு வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. ஸோ இந்த C5H10 அப்படின்றது வந்து யூ கேன் இமேஜின் திஸ் டு பி CnH2n ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆல்கீனாக இருக்கலாம். திஸ் ஹைட்ரோகார்பன் கேன் பி அ ஆல்கீன். ரிமெம்பர், alkenes and cycloalkanes are isomers. Therefore it can be cyclopentane கூட இருக்கலாம். இதோட ஃபார்முலாவும் C5H10 தான் உனக்கு வரும். ஒன்று இட் கேன் பி பென்டீன் ஆர் இட் கேன் பி சைக்ளோபென்டேனாகவும் ரெண்டுமாவும் இருக்கலாம் உனக்கு. ஸோ பென்டீனில் போட்டேன்னா இட் கேன் அந்த டபுள் பாண்ட் உடஞ்சி குளோரின் வந்து it can attach to both the carbons of the double bond. Whereas cycloalkane பார்த்தேன்னா cycloalkane வந்து it is a saturated hydrocarbon. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், saturated hydrocarbons வந்து they are all alkanes எல்லாமே inert molecules. நோட் பண்ணிக்கோ, alkanes எல்லாமே வந்து இனர்ட்டாக இருக்கும், ரியாக்டே ஆகாதது. அது ரியாக்ட் ஆகணும்னா நல்ல வயலண்ட்டான ரியாக்ஷன்ஸ் இருக்கணும், இல்லை ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ரியாக்ட் ஆகும். அது இல்லைன்னா அது ரியாக்ஷன் நடக்காது. ஸோ ஆல்கேன்ஸ், சைக்ளோ ஆல்கேன்ஸ் எல்லாமே வந்து தேர் ஆல் இனர்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த சைக்ளோ ஆல்கேனில் வந்து இஃப் யூ ஆட் குளோரின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் பொட்டன்ஸ் சொன்னீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் உனக்கு நடக்கும். ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, இந்த CH பாண்ட் இருக்கு இல்லையா, திஸ் CH பாண்ட் இந்த குளோரினில் லைட்டு போடும்போது குளோரின் வில் ஹேவ் 3 lone pairs லைக் திஸ். ரெண்டுமே ஈக்குவலி எலக்ட்ரோ நெகட்டிவ். அதனால் இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை 2 குளோரினுமே இழுக்கும். there will be a lot of electronic repulsion between these two atoms. therefore லைட்டு கொடுத்தோடனே at the slightest provocation இது உடஞ்சி ஹோமோலேட்டிக் ஃபிஷனில் வந்து 2 Cl குளோரைடு ஃப்ரீ ரேடிக்கலாக வந்துடும். இந்த குளோரைடு ஃப்ரீ ரேடிக்கல் இதை அட்டாக் பண்ணும்போது இதுவும் வந்து ஹோமோலேட்டிக் ஃபிஷனில் C.H வந்துடும். H.C வந்த உடனே ஒரு H ஒரு Cவும் சேர்ந்து H.Cl வந்து HCl வந்துடும். இன்னொரு C.H சேர்ந்து Cl. இந்த மாதிரி இப்படி வந்துடும். ஸோ யூ வில் ஹேவ் திஸ் குளோரைட் ஃப்ரீ ரேடிக்கல். இந்த கார்பனில் இந்த ஃப்ரீ ரேடிக்கலும் குளோரைடு ஃப்ரீ ரேடிக்கலும் இப்படி கம்பைன் ஆகி இந்த மாதிரி யூ வில் கெட் சைக்ளோபென்டைல் குளோரைடு. ஸோ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஹைட்ரோகார்பன்ஸ், சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ், தட் இஸ் அல்கேன்ஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷனில் உனக்கு வரும். அது ஃப்ரீ ரேடிக்கல் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், இந்த மாதிரி லைட்டு போட்டேன்னா தான் இந்த எனர்ஜி தேவைப்படுறது. இதுக்கு இந்த எனர்ஜி கொடுத்தா தான் இது உடையும். வேற ஃப்ளோரின் பார்த்தேன்னா ஃப்ளோரின் வந்து வெரி வெரி ஹைலி வயலண்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதுக்கு நீ லைட்டே கொடுக்க வேண்டாம், நீ வெறும் ஃப்ளோரினை போட்டேனாலே ரியாக்ட் ஆகிடும். குளோரினுக்கு வந்தேன்னு சொன்னேன்னா லைட்டு கொடுக்கணும் உனக்கு. FF பாண்டு ஈஸியாக உடையும், ClCl பாண்டு. Br பார்த்தீங்கன்னா லிக்விட், அது உனக்கு அது லிக்விட் ஸ்டேட் நான் மெட்டல் அது. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் Br பாண்டு உடையும். அயோடின் போட்டேன்னா சப்ளைமிங் சாலிட், அது இன்னுமே நிறைய எனர்ஜி கொடுத்தேன்னா தான் இந்த பாண்டு வந்து உனக்கு உடையும். தட் இட் ரிக்வயர்ஸ் தட் அந்த ஆர்டரில் நீ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல்கேன்ஸ் அண்ட் சைக்ளோ ஆல்கேன்ஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷனில் ரியாக்ஷன் நடக்கும். அண்ட் லைட்டு போட்டேன்னா தான் பிரைட் சன்லைட் கூட லைட்டு போட்டு பண்ணுறதுனால இட் வில் பி. அண்ட் இதில் எல்லா ஹைட்ரஜனும் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஈக்குவலண்ட். ஆல் ஆஃப் தம் ஆர் செகண்டரி ஹைட்ரஜன். அதனால தான் உனக்கு ஒரே ஒரு மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ் வருது. இதில் ஏதாவது ஒரு அந்த அதுவும் நான் உனக்கு போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரைமரி ஹைட்ரஜன், செகண்டரி ஹைட்ரஜன், டெர்ஷரி ஹைட்ரஜன்லாம் சொல்லியிருக்கேன். டிபெண்டிங் அப்பான் எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு நீ அதை தெரிஞ்சுக்கணும். ஆல் தி ஹைட்ரஜன்ஸ் ஆர் சிமிலர். தேர்ஃபோர் ஒரு மோனோக்ளோரின் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் தான் உனக்கு இதில் கிடைக்கிறதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறதுனால இட் வில் பி cyclopentile chloride. Okay, then write the isomers of
the compound having the formula C4H9Br. C4H9Br. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது. நான் அதை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிட்ட வரும்போது நான் அந்த ஷார்ட்கட் சொல்லி இப்போ நீ நார்மலாக 10th எழுதின மாதிரி நீ இப்போ எழுதுறதுக்கு நீ இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ C4H9Brன்னு வரும்போது நீ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் செயின் ஐசோமர் முதல்ல எழுதிடு. 4 கார்பன் போட்டு பிஆர் போட்டுடணும். செயின் ஐசோமர் ஃபஸ்ட்டு எழுதிடு. ஸோ செயின் ஐசோமரில் இந்த மாதிரி உனக்கு ஒரு ஐசோமர் வரும், இப்படி வரும். ஸோ யூ வில் ஹேவ் 1 bromo methane, 1 bromo butane, 2 methyl 1 bromo, இதிலே வந்துச்சு 2 methyl 1 bromo butane எழுதிக்கலாம். அப்புறம் பொசிஷன் ஐசோமர் எழுதிக்கலாம். 1 2 3 4 2 bromo butane வரும். 3 bromo butane வராது, மறுபடியும் அது 2 bromo butane வந்துடும். அதுக்கப்புறம் செயின் ஐசோமர்லேயே வந்து இன்னொன்று என்ன வரும், இந்த மாதிரி நான் 3 கார்பன் இந்த மாதிரி இப்படி வந்துடும். You will have tertiary. So you will have a primary, this you will have secondary, you will have a tertiary, and then you will have a position isomer like this. Okay, so you will have basically like this, you will have the following 4 types of isomers you will have. So நீ முதல்ல என்ன பண்ணணும், இந்த மாதிரி கார்பன் செயினை போட்டுன்றணும். அது ஆல்கேனா ஆல்கீனான்னு பார்த்துக்கணும். மோஸ்ட்லி ஆல்கேன்ஸ் தான் கொடுப்பா, ஆல்கீன்ஸ் கொடுக்க மாட்டா. ஸோ ஆல்கேன்ஸ் கொடுக்கும்போது செயின் ஐசோமர் எழுதணும், பொசிஷன் ஐசோமர் எழுதுனா உனக்கு அதுக்கு மோஸ்ட்லி ஆன்சர் வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணினா வந்துடும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது. நான் அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும்போது சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா போர்டு எக்ஸாம்லேயோ ஸ்கூல்லையோ நீ ஷார்ட்கட் எழுதுனா அவங்க மிஸ்ஸு மார்க் கொடுக்க மாட்டா. அதனால தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்தது வந்து ரைட் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் 1 iodobutane ஃப்ரம் பியூட்டனால். ஸோ பியூட்டனால்னால் என்ன, CH3 CH2OH. ஸோ 4 கார்பன் இருக்கிற OH குரூப் வந்து பியூட்டனால். ஸோ ஹாலோஜினேஷனுக்கு நிறைய ரியேஜென்ட் நம்மளுக்கு இருக்குது. அயோடினேஷன் அண்ட் ஃப்ளோரினேஷன் மட்டும் இஃப் யூ ரிமெம்பர் ஹாலைடு எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் பண்ணுவோம், இல்லைனா பாஸ்பரஸ் இதில் நம்ம பண்ணலாம். P+I2 பண்ணுவோம். PI5 வராது, P+I2 நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூ கேன் ஹேவ் திஸ் P+I2 வில் ப்ரொடியூஸ் I- நியூக்ளியோஃபைல் ஜென்ரேட் பண்ணும். this I- nucleophile வந்து nucleophilic substitution நடக்கும் இந்த இடத்துல. SN1 SN2 ரியாக்ஷனில் you will have this iodobutane உனக்கு டேரெக்டாக இதுலேருந்து இப்படி ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது 1-chlorobutane கொடுத்துருக்காங்க. 1-chlorobutane நான் ஹைட்ரஜன் வரையில், பட் நீ வரையணும், ஞாபகம் வச்சுக்கோ. 1-chlorobutane கொடுத்துருக்காங்க. ஸோ 1-chlorobutane கொடுக்கும்போது அயோடின் அண்ட் ஃப்ளோரின் ஞாபகம் வச்சுக்கோ. அயோடின் அண்ட் ஃப்ளோரின் வந்து ஹாலைட்ஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷனில் தான் நடக்கும். அதாவது இந்த குளோரினில் நீ இப்போ ஒரு அயோடைடையோ ஃப்ளோரைடையோ ஆட் பண்ணணும்னு சொன்னால் யூ ஹேவ் டு ஆட் அந்த ரியாக்ஷன் நேம் ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் ரியாக்ஷன்? அயோடின் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கறது என்ன ரியாக்ஷன் வரும்? ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் வரும். ஃப்ளோரைடு போடுறது வந்து ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் வரும். உனக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அது ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் தோஸ் ரியாக்ஷன்ஸ், தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட். அந்த நேமை சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு ரைட் த நேம் ஆல்சோ ஹியர். ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் அண்ட் these are all called as halogen exchange மெத்தடில் உனக்கு வரும். அடுத்தது but1ene. ஹைட்ரஜன் நான் வரையில் மறுபடியும் ஃபஸ்ட்டு but1ene 1 2 3 4 ஃபஸ்ட்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கும். இதில் வந்து யூ நீட் டு ப்ரிப்பேர் அயோடோ. இப்போ இதில் வந்து 1 iodobutane கேட்டிருக்காங்க. 1 iodobutane என்ன வரணும் உனக்கு? இது வரணும் உனக்கு. தட் இஸ் திஸ் காம்பவுண்ட் யூ ஆர் சப்போஸ் டு கெட் திஸ் காம்பவுண்ட். ஸோ வென்எவர் யூ கெட் ஆல்கீனை நீ ஹாலோஜினேட் பண்ணணும்னு சொன்னாலே நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து மார்க்கோனிக் அடிஷன் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த ரியாக்ஷனை நீ கொண்டு வரணும். இது எப்படி கொண்டு வருது? ஃபஸ்ட்டு மார்க்கோனிக் அடிஷன், தட் இஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் HBr போடுறோன்னு வச்சுக்கோ. HBr போட்டோன்னா மார்க்கோனிக் அடிஷனில் என்ன வரும்? The negative part of the reagent will go and attach itself to the carbon containing lesser number of hydrogen. அந்த மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி வச்சு கூட நீ ஞாபகம் வச்சுக்கலாம். டபுள் பாண்டு நீ இங்கே ஷிஃப்ட் பண்ணுனா இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் எ செகண்டரி கார்போகேட்டையான், திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். வேறஸ் இந்த டபுள் பாண்டு இங்கே ஷிஃப்ட் பண்ண சொன்னால் இதுக்கு மைனஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும். திஸ் இஸ் அ பிரைமரி கார்போகேட்டையான், இது வந்து அன்ஸ்டேபிள். இது செகண்டரி கார்போகேட்டையான் தான் உனக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி சி இப்படி வந்துடும். ஸோ செகண்டரி கார்போகேட்டையான் இங்கே ப்ளஸ் வர்றதுனால என்ன ஆகும்? இங்கே வந்து பிஆர் அட்டாச் ஆகிடும், இங்கே வந்து ஹெச் அட்டாச் ஆகிடும், இந்த இடத்துல வந்து ஹெச் அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கே வந்து யூ வில் ஹேவ் 2 ப்ரோமோ உனக்கு வந்துடும் இந்த இடத்துல. ஸோ உனக்கு 2 ப்ரோமோவில் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா 2 அயோடோ தான் உனக்கு கிடைக்கும்.
அதனால் நம்ம என்ன பண்ணணும், மார்க்கோனிக் ஆஃப் போடக்கூடாது, ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் போடணும். நம்ம ஆன்டி மார்க் அடிஷன் போட்டோன்னா என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஆட் பெராக்சைடு. பெராக்சைடு போட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும், இது மாற்றி ஆட் ஆகும். பெராக்சைடில் வந்து இந்த இடத்துல வந்து புரோமின் அட்டாச் ஆகும். இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். Mark and anti-mark are just the opposite reactions. So you will have 1 bromo butane like this. 1 bromo butane திருப்பி நீ halogen exchange reaction Finkelstein முன்னால் பண்ண மாதிரி போட்டு அசிட்டோன் போட்டு ஹீட் பண்ணேன்னு சொன்னா Finkelstein reactionல you will have this CCCCல இந்த bromide வெளில போயிட்டு iodide வந்து இங்கே exchange ஆகிடும் அந்த இடத்துல. So unless you remember the reactions that you have already studied, you will not be able to answer these type of questions. ஸோ இது எப்படின்னா மேத்தமேட்டிக்ஸில் எப்படி நீ ட்ரிக்னாமெட்ரி இன்டகிரேஷன்லாம் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு சம்ஸை போடுறியோ அந்த ஃபார்முலாலாம் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது, உட்காந்து மனப்பாடமாக பண்ணுற நீ யூ ப்ராக்டிஸ் லாட் ஆஃப் சம்மு போட தான் உனக்கு அந்த ஃபார்முலா மனப்பாடமாக வருது. மேக்ஸை நீ போட்டு பார்க்குறது மட்டும்தான் வழியாக இருக்கிறதுனால நீ அதை போட்டு பார்த்து படிச்சுட்டு இருக்க. கெமிஸ்ட்ரியில் நீ படிக்கலான்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணுற, ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற. ஈக்குவேஷன்ஸை படித்தேன்னா மறந்து போயிடுவேன். ஈக்குவேஷன்ஸை எழுதி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். அதனால் யூ ட்ரை டு ரைட் ஆல் தி ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சி வெதர் யூ ஆர் ஏபிள் டு ரிமெம்பர், தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கன்வர்ஷன் ஆஃப் அயோடோ this thing. So next question வந்து what are amphidentate nucleophiles, explain with an example. amphidenteனா என்ன, ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து 2 மூலமும் அட்டாச் ஆகும். இந்த மாதிரி N அட்டாச் ஆகும், அப்படி இல்லைன்னா C அட்டாச் ஆகும். அதே மாதிரி தயோசயனைடு எடுத்துட்டேன்னா சில சமயம் இந்த CNS சல்ஃபர் அட்டாச் ஆகும், அப்படி இல்லைன்னா CNS கார்பன் அட்டாச் ஆகும். ஸோ டிபெண்டிங் அப்பான் எது அட்டாச் ஆகுதோ. அதே மாதிரி நைட்ரோவில் பார்த்தோன்னா NO2 அட்டாச் ஆகும், இல்லை சம்டைம்ஸ் O அட்டாச் ஆகும். ஸோ ஒரே நியூக்ளியோஃபைல் 2 ஆட்டம்ஸ் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் மூலமாக கம்பைன் ஆகிறதுக்கு பேர் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு பேர். ஆம்பினா 2, டென்டிசிட்டின்றது வந்து த அட்டாச்மெண்ட் பாயிண்ட்ஸ். டென்ட் அப்படின்னா அட்டாச்மெண்ட் பாயிண்ட்ஸ்னு பேர். ஒரே நியூக்ளியோஃபைல் 2 டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக வர்றதுக்கு பேர் தான் ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்ஸ்னு பேர். எக்ஸாம்பிள்ஸ் வந்து சயனைடு, தயோசயனைடு, தயோனா சல்ஃபர் ஞாபகம் வச்சுக்கோ, தயோனா சல்ஃபர், தயோசயனைடு அண்ட் நைட்ரோ NO2 group. இந்த மாதிரி you will have all these examples of amphidentate nucleophiles. Okay, அடுத்தது வந்து 10.2 which compound in each of the following pairs will react faster in SN2 reaction with OH minus. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கா, CH3Br கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து CH3I. இப்போ ரெண்டுத்துலேயும் ஆல்கைல் குரூப் சேமாக இருக்குது, ஹாலஜன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹாலஜன் SN2 ரியாக்ஷன், SN1 SN2 ரியாக்ஷனை நீ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உனக்கு 4 பாயிண்ட் தேவை. ஒன்று வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று வந்து லீவிங் குரூப்பில் வந்து அயோடைட் இஸ் a better leaving group followed by Br followed by Cl followed by F, பெட்டர் லீவிங் குரூப். அதுக்கப்புறம் நியூக்ளியோஃபைலினுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்றதை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் சால்வெண்ட்டோட எஃபெக்ட் உனக்கு இருக்குது. இதெல்லாம் நீ இந்த 4 பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீ ஆன்சர் பண்ண முடியும். ஸோ SN2 ரியாக்டிவிட்டி பார்த்தோன்னா அது அந்த நியூக்ளியோஃபைல் வந்து கார்பனுடைய ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரானில் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் போடணுன்றதுனால 0 டிகிரி கார்போகேட்டையான் இருந்ததுன்னா ஈஸியாக அதால் போட முடியும். வேற செகண்டரி டெர்ஷியரிலாம் இருந்ததுன்னு சொன்னால் பல்கி குரூப் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துடும், அதனால் அங்கே போட முடியாது. ஸோ ஐ ஹோப் யூ ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால தான் நான் கொஞ்சம் இதை ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே இதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால மறந்து போனவங்க, சந்தேகமாக இருக்கிறவங்க, சரியாக புரியாதவங்க மறுபடியும் போய் என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா SN1 SN2 ரியாக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தேன்னா உனக்கு அது புரியும். அப்புறம் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளு, மறந்து போயிட்டு என்கிட்ட கேட்காத, புரியலன்னா மட்டும் என்கிட்ட கேளு, சரியா? ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, ஆர் குரூப் சேமாக இருக்குது, ஆல்கைல் குரூப் சேமாக இருக்குது, கார்போகேட்டையான் டஸ் நாட் பிளே ரோல். ஸோ அப்போ லீவிங் குரூப் மட்டும்தான் இருக்கும். ஸோ லீவிங் குரூப்பில் பார்த்தோன்னா அயோடைட் இஸ் a better leaving group, therefore this will undergo SN2 reactivity better than bromide atom வரும். அதே மாதிரி இப்போது அடுத்ததில் பார்த்தோன்னா ப்ராக்கெட் போட்டால் என்ன சொல்லியிருக்கேன், இந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கணும். அதை நோமன் கிளேச்சரில் பண்ணும்போதே நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இதை. அண்ட் CH3Cl. ஸோ ப்ராக்கெட் போட்டால் ஒரே கார்பன்லேயே அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதே கார்பன்லேயே இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3,
இங்கே ஒரு CH3 3 CH3 மாலிக்யூல் ஒரே கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு இங்கே Cl இருக்குது இது வந்து CH3Cl ஸோ இதில் பார்த்தோன்னா இது வெளில போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் இது வெளில போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் this is a 0 degree carbocation this is a tertiary carbocation SN1 carbocation stability பார்த்தோன்னா 0 degree will be the maximum activity followed by primary followed by secondary followed by tertiary carbocation stability இந்த மாதிரி இருக்கும் therefore this will be a better reaction SN2 reactivity இதில் பெட்டராக இருக்கும் உனக்கு ஓகே அடுத்தது predict all the alkenes that would be formed by dehydrohalogenation of the following halides with sodium ethoxide in ethanol and identify the major alkene so dehydrohalogenation reaction ஞாபகம் வச்சுக்கணும் very very important reaction அந்த கெமிஸ்ட்ரியில் அது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1 bromo 1 methyl இதிலெல்லாம் அந்த ஆர்கானிக் ஸ்கீமாவை நீ ஒழுங்காக அப்ளை பண்ணினா தான் ப்ராடக்ட் உனக்கு கரெக்டாக வரும் 1 methyl cyclohexane 1 bromo 1 methyl cyclohexane அப்படின்னா என்ன அர்த்தம் 6 கார்பன் சைக்ளோஹெக்சேன் போட்டுக்கணும் அதில் 1 2 3 முதல்ல நம்பர் போட்டுட்டேன்னா 1 bromo 1ல் வந்து ஒரு bromo போட்டுக்கோ இதுலேயே ஒரு methyl குரூப் இருக்குது CH3 குரூப் இருக்குது 1 bromo 1 methyl cyclohexane இருக்குது அதில் ரியேஜென்ட் என்ன கொடுத்துருக்காங்க சோடியம் ஈத்தாக்சைடு C2H5 இது ஈத் ONA sodium ethoxide this is sodium ethoxide in the presence of ethanol C2H5OH so identify the reaction by looking at the reagent base கொடுத்திருக்கிறதுனால this will undergo elimination that is dehydrohalogenation and the product will be alkene அது நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன் அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த பேஸ் வந்து என்ன பண்ணும் it will abstract the beta proton base will abstract the beta proton so beta proton உனக்கு abstract பண்ணணும்னா என்ன நீ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அதை ஆல்ஃபா இது வந்து புரோமின் அட்டாச் இருக்கிற கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன் ஸோ இங்கே வந்து ஒரு பீட்டா கார்பன் இருக்குது இது ஒரு பீட்டா கார்பன் இது வந்து ஒரு பீட்டா கார்பன் 3 பீட்டா கார்பன் உனக்கு வருது ஸோ யூ வில் ஹேவ் 3 பீட்டா கார்பன்ஸ் தட் யூ ஆர் கெட்டிங் இன் திஸ் காம்பவுண்ட் ஸோ அப்போ உனக்கு என்ன ஆகும் இந்த 3 பீட்டாலேருந்து எது வேணாலும் உனக்கு வெளியில் வரும் 3 பீட்டாலேருந்து எது வேணாலும் உனக்கு வரும் ஸோ பீட்டா ஹைட்ரஜன்ஸ் இந்த ரெண்டு பக்கமும் இப்போ இதுவும் பார்த்தோன்னா இந்த 6th பொசிஷனில் இருக்கிறதும் இந்த 2nd பொசிஷனில் இருக்கிறதும் ரெண்டுமே வந்து சேம் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் வேறஸ் பீட்டா 1 இஸ் டிஃப்ரெண்ட் பீட்டா 1 அண்ட் பீட்டா 2 இஸ் டிஃப்ரெண்ட்டாக உனக்கு வரும் ஓகே ஸோ யூ கேன் ஹேவ் இந்த கார்பன் ஸோ அப்போ உனக்கு அந்த பீட்டா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் ஸோ ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தி டீஹைட்ரோஹாலோஜினேஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் பெருசாக போட்டு காட்டுறேன் இங்கே ஸோ இப்போ என்ன ஆகும் இங்கே பிஆர் இருக்குது ஸோ இந்த பேஸ் வந்து இந்த CH2O C2H5O இருக்கு இல்லையா அது வந்து இங்கே இருக்கிற ஹைட்ரஜனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் இது இந்த C2H5O வந்து இது கூட வந்து C2H5OH வெளில வந்துடும் C2H5OH வெளில வந்துடும் அட் த சேம் டைம் Br வந்து Br மைனஸாக வெளில போயிடும் அதுக்கு பேர் தான் டீஹைட்ரோஹாலோஜினேஷன் அதாவது ஹைட்ரஜனும் வெளியில் வந்துடும் புரோமைடும் வெளில வந்துடும் ஹாலஜனும் வெளியில் வந்துடும் இது ரெண்டும் வெளில வந்துடுதுன்னு சொன்னால் இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இதுக்கு வந்துடும் ஸோ இதுக்கு மைனஸ் வந்துடும் இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து புரோமைடு எடுத்துன்றதுனால இந்த கார்பன் வில் டெவலப் பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி வந்துடும் ஸோ இங்கே மீథைல் குரூப் இருக்குது தேர்ஃபோர் ப்ராடக்ட் உனக்கு எப்படி வரும் யூ வில் ஹேவ் திஸ் காம்பவுண்ட் லைக் திஸ் இப்படி ஒன்று வரும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல உனக்கு ஒரு பாண்ட் இப்படி ஃபார்ம் ஆகிடும் ஓகே ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் தட் யூ வில் கெட் திஸ் இஸ் த ஆல்கீன் தட் யூ வில் கெட் 1 methyl cyclohexene 1 methyl cyclohexene ஆர்கானிக் ஸ்கீமா ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் உனக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுத முடியும் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் லாட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ரிமெம்பர் திஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் இதெல்லாம் நீ ஆன்சர் கரெக்டாக பண்ணணும்னா இது மாதிரி நீ பண்ணிகிட்டே இருந்தேன்னா தான் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும் இல்லைனா மறந்து போயிடும் எக்ஸாமில் உனக்கு என்ன தோன்றதோ நீ எழுதுவ அதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை சரியா சொல்லு சார் இப்போ அந்த மீத்தேல ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆயிருந்தா அதுதான் சார் பேரண்ட் காம்பவுண்ட் மீத்தேலில் ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆயிருந்தால் அதுதான் பேரண்ட் காம்பவுண்ட் ஆமாம் ஓகே
ஓகே. ஸோ அடுத்த காம்பவுண்ட் வந்து 2-chloro 2-methyl butane. ஸ்ட்ரக்சரை கரெக்டாக வரைஞ்சிக்கணும். அப்போ தான் உனக்கு ஆல்கீனுடைய ப்ராடக்ட் ஆல்கீனோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். பியூட்டேன்னா என்ன? 4 கார்பன். மறுபடியும் நான் ஹைட்ரஜனை வரைஞ்சிக்கல, நீ வரையணும். வெறும் சிசிசின்னு போட்டேன்னா ஸ்கூலில் மார்க் கொடுக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நம்பர் போட்டுக்கோ, 1 2 3 4னு போட்டுக்கோ. ஸோ 2-chloro 2-methyl, இங்கே ஒரு மித்தாலில் சி குரூப் CH3 குரூப் இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகே. ஸோ 2-chloro 2-methyl butaneல மறுபடியும் இஃப் யூ ஆட் த பேஸ், நான் B- ன்னு போட்டுக்கிறேன். B- ன்றது என்னது? C2H5O-. இது C2H5O- இஸ் த பேஸ். திஸ் இஸ் த பேஸ். நான் ஏற்கனவே SN1 SN2 ரியாக்ஷன் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்னு. மறந்து போனவங்க, கன்ஃபியூஸ் ஆனவங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் அது. ஸோ திஸ் பேஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன், this will be beta carbon, this will be beta carbon, this will be beta carbon. 3 பீட்டா கார்பன் உனக்கு வரும் இதில். ஸோ 3 பீட்டா கார்பனில் வரும்போது ஸோ இதில் இந்த பீட்டாவில் இருக்கிற ஹைட்ரஜன் பீட்டா 2ல் இருக்கிற ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆச்சுன்னு சொன்னால் என்ன வரும்? இந்த ஹைட்ரஜன் வெளில வந்ததுன்னா நான் மறுபடியும் மெக்கானிசம்லாம் சொல்லிக் கொடுக்கல, டேரெக்டாக ப்ராடக்ட்டை போடுறேன். அந்த ஹைட்ரஜன் வெளில வந்ததுன்னா இந்த H+ வெளில வந்துடும், Cl- வெளில வந்துடும். அப்போ இது கார்போகேட்டையான் ஆகிடும், இது கார்பன் அயான் ஆகிடும், இங்கே டபுள் பாண்டு வந்துடும். ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஒரு டபுள் பாண்டு வந்துடும். தென் யூ வில் ஹேவ் திஸ் காம்பவுண்ட் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்படி இல்லாதபடிக்கு பீட்டா 2 அண்ட் பீட்டா 2லேருந்து போகிறதுன்னு சொன்னாலும் உனக்கு இதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். நான் மறுபடியும் போடுறேன், பீட்டா 2 போடுறேன். இது வந்து பீட்டா, திஸ் வில் பி பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா 1 பீட்டா 2. இது பீட்டா 3. இது திஸ் இஸ் பீட்டா 3. திஸ் இஸ் பீட்டா 3. இது வந்து பீட்டா 3லேருந்து ஃபார்ம் ஆன காம்பவுண்ட். இது பீட்டா 2லேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? இதே மாதிரி சி போட்டோன்னா இங்கே டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகிடும். தீஸ் டூ காம்பவுண்ட்ஸ் ஆர் சேம். நம்பரிங் பண்ணால் எப்படி இருக்கும்? 1 2 3 4 பண்ணேன்னா 2-methyl butene 2-methyl but1ene வரும். இதையும் நீ நம்பர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்பர் பண்ணணும். ஆல்கீனுக்கு கம்மியான நம்பர் வர மாதிரி பண்ணணும். இதுவும் 2-methyl butene. தீஸ் டூ ஆர் சேம் ப்ராடக்ட்ஸ். ஸோ பீட்டா 1 பீட்டா 2 அண்ட் பீட்டா 3 நீ பீட்டா 2 அண்ட் பீட்டா 3 எடுத்தேன்னு சொன்னேன்னா ஒரே ஆல்கீன் தான் வரும். பீட்டா 1 எடுத்து நம்ம போட்டோம்னா இஃப் யூ ரிமூவ் பீட்டா 1 ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? சி இங்கே சி வந்துடும். இந்த இடத்துல திஸ் கார்பன் வில் அண்டர்கோ டபுள் பாண்ட் இங்கே வந்துடும் உனக்கு. ஸோ டபுள் பாண்ட் இங்கே வந்துடுதுன்னா இங்கே சி தென் சி. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 2-methyl. நோ இப்போ இந்த 2 காம்பவுண்டில் பார்த்தோன்னா இந்த காம்பவுண்ட் அண்ட் இந்த காம்பவுண்டில், ஸோ இந்த காம்பவுண்ட்லேயும் இந்த காம்பவுண்ட்லேயும் பார்த்தோன்னா இதோட நேம் என்ன வரும்? இதுக்கு நேம் இப்படி தான் வரும், 1 2 3 4 வரும். தட் இஸ் திஸ் வில் பி 2-methyl but2ene 2-methyl but2ene வரும். இது வந்து 2-methyl but1ene வரும். 2-methyl but1ene வரும். இதில் பார்த்தோன்னா now if you look at which one will be more stable, Zaitsev rule என்ன சொல்கிறது? most substituted alkene will be more stable அப்படின்னு சொல்கிறது. இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தோன்னா this is more substituted alkene, அதனால் this will be the more stable compound. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் you should be able to predict the dehydrohalogenation product பண்ணுறது. அடுத்த காம்பவுண்ட் வந்து 2-2-2-3 trimethyl 3-bromopentane. ஸோ பென்டேன்னா என்ன? 5 கார்பன். 5 கார்பன் போட்டுக்கோ. 1 2 3 4 5ன்னு போட்டுக்கோ. நம்பர் போட்டுன்ற முதல்ல 2 3 4 5 போட்டுன்ற, அவ்வளோதான். 2-2-3னா என்ன? 2ல் 1 2ல் 2 இருக்குன்னு அர்த்தம், 3ல் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு மித்தால். ஸோ 3 மித்தால் குரூப் வந்துடுது. அப்புறம் 3ல் வந்து ஒரு புரோமோ வந்துடுதுங்க. இதுதான் வந்து இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர். மிச்சம் எல்லாத்துக்கும் ஹைட்ரஜன் போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறா. நான் இப்படி எழுதுறதை பார்த்து அவனும் நோட்டில் அப்படியே எழுதிட்டு ஸ்கூலில் போகும்போது இதே மாதிரி சிசிசின்னு போட்டு தப்பு வாங்கிட்டு வருவாங்க. ஸோ ரிமெம்பர், டியூ டு லேக் ஆஃப் டைம் ஒன்லி ஐ எம் புட்டிங் லைக் திஸ். யூ ஷுட் ரைட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்னா என்ன? இங்கே CH3 வரும், இங்கே வந்து CH3 வரும், இங்கே CH2 வரும், இங்கேயும் CH3 வரும். இந்த மாதிரி எழுதிக்கணும். அதாவது கார்பனுக்கு இருக்கிற பாண்டு போக மிச்சத்துக்கெல்லாம் ஹைட்ரஜன் போட்டுக்கணும். தட் இஸ் வாட் ஐ மீன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்?
this is alpha carbon, this is alpha carbon, so this is beta 1, this is beta 2. So beta 1 and beta 2 ரெண்டு பீட்டா உனக்கு இருக்குது. ஸோ ரெண்டு பீட்டா உனக்கு இருக்கிறதுனால ஸோ ரெண்டு பீட்டாவே நீ ரிமூவ் பண்ண அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? யூ ஷுட் ட்ரை டு யூ கேன் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். ஸோ 5 கார்பன் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஸோ இந்த புரோமைடு வெளில போச்சுன்னு சொன்னால் இது கார்போ கேட்டையானாக வந்துடும். இந்த பீட்டா 1ல் இருக்கிற ஹைட்ரஜன் போச்சுன்னா இது கார்பேனையானாக வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும் உனக்கு? இந்த இடத்துல வந்து ஒரு இங்கே ஒரு மித்தால் குரூப் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இது வந்து திஸ் வில் பி பீட்டா 1. ஸோ பீட்டா 1ல் இருக்கிற ஹைட்ரஜன் வெளில போச்சுன்னு சொன்னால் இங்கே ஒரு டபுள் பாண்டு வரும் உனக்கு. அங்கே ஒரு டபுள் பாண்டு CH2 CH3 வரும். ஸோ திஸ் இஸ் பீட்டா 1. பீட்டா 1ல் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா இப்படி வரும். அடுத்தது பீட்டா 2ல் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண அப்படின்னு சொன்னேன்னா மேலே இருக்கிறதுல இங்கே வேறு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பீட்டா 3. பீட்டா 3 உனக்கு இங்கே இருக்குது. ஸோ பீட்டா 3 சப்போஸ் பீட்டா 3யை ரிமூவ் பண்ணுற அப்படின்னு சொன்னேன்னா சி 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 இப்படி எழுதிக்கணும். இங்கே ஒரு சி, இங்கே ஒரு சி எழுதிக்கணும். அந்த ஸ்கெல்டன் அப்படியே எழுதிட்டேன்னா கொஞ்சம் கேப் விட்டு எழுதிட்டேன்னா நீ அந்த கேப்பில் ஹைட்ரஜனை எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த கீழே இருக்கிற மித்தால் குரூப்லேருந்து போச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல உனக்கு வந்து ஒரு சி டபுள் பாண்ட் சி வந்துடும் உனக்கு. ஸோ யூ வில் ஹேவ் 2. இப்போ நீ பீட்டா 1 எடுத்தனாலும் சரி, பீட்டா 2 எடுத்தனாலும், இப்போ அடுத்தது பீட்டா 2 எடுத்து போட்டேன்னா என்ன வரும்? பீட்டா 2வை ரிமூவ் பண்ணேன்னா ஸோ பீட்டா 2வை ரிமூவ் பண்ணேன்னா இந்த பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும். 1 2 ஃபஸ்ட்டு பென்டேன் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோ. அப்புறம் இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன் போட்டுக்கோ. அப்புறம் இங்கே ஒரு கார்பன் போட்டுக்கோ. இது வந்து பீட்டா 3ல் இருக்குது. ஸோ பீட்டா 2ல் இருக்குது. பீட்டா 2ல் ஹைட்ரஜனே கிடையாது உனக்கு. இஃப் யூ லுக் அட் பீட்டா 2 there is no hydrogen at all. ஸோ அதனால் உனக்கு பீட்டா 2 வரவே வராது உனக்கு. ஸோ பீட்டா 1 அண்ட் பீட்டா 3ல் மட்டும்தான் உனக்கு வரும். ஸோ இப்போ இதில் எது மோர் சப்ஸ்டிடியூட்டட்? இதில் பார்த்தோன்னா இங்கே CH2 இருக்குது. திஸ் இஸ் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட், தோ திஸ் இஸ் மோர் சப்ஸ்டிடியூட்டட். அக்கார்டிங் டு சைட்ஸ் ஆஃப் ரூல் திஸ் ப்ராடக்ட் வில் பி த மேஜர் ப்ராடக்ட். திஸ் ப்ராடக்ட் வில் பி த மேஜர் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி இதோட நேம் என்ன வரும் உனக்கு? 1 2 3 4 5. ஸோ 3 4 4 ட்ரைமீத்தைல் pent 2-ene. pent 2-ene அந்த மாதிரி. So you should remember this is how you predict the product for the dehydrohalogenation. Remember, identify the reaction by looking at the reagent. Base இருந்ததுன்னா அது ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும். பீட்டா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் அசிடிக் ஹைட்ரஜன். that you have to remember. Okay, now how will you bring about the following conversions? So இந்த conversions எல்லாமே வந்து unless you remember the reactions, உனக்கு இதால் இந்த கன்வர்ஷன்ஸ் உன்னால் எழுத முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கா? ஈத்தனால் டு பியூட் 1-ine. ஈத்தனால் C2H5OH. ஈத்தனால் முதல்ல இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டுருணும். இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டுருணும். பியூட் 1-ine 1 2 3 4 பியூட் 1-ine. ஆனால் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நீ என்ன பண்ணணும்? எந்த காம்பவுண்ட் இந்த மாதிரி ஆல்கீனாவோ இல்லை ஆல்கைனாவோ உனக்கு கன்வர்ஷனில் கொடுத்தான்னு சொன்னால் நீ வந்து என்ன பண்ணணும்? அவள் ஆல்கில் ஹேலைடு கொடுத்துட்டான்னா டீஹைட்ரோ ஹேலோஜினேஷன் நீ பண்ணிடலாம். அப்படி அவள் ஹேலைடு கொடுக்கலன்னா நீ ஹேலைடை கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாயிண்ட் என்ன? கன்வெர்ட் டு ஹேலைடு இஃப் இட் இஸ் நாட் ஹேலைடு. அதாவது ஆஹாவா நீ கன்வெர்ட் பண்ணணும். அதனால தான் இந்த சாப்டர் படிக்கிறோம் நம்ம. ஏன்னா ஆஹா ஆர் பொட்டன்ஷியல் reagents, potential chemicals and compounds from which you can prepare any compound. ஸோ அதனால் ஃபஸ்ட் யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு ஆஹா இஃப் இட் இஸ் நாட் ஆல்ரெடி ஆஹா. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? C2H5OH. ஈத்தனால் என்ன பண்ணுவேன்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா என்ன? பெஸ்ட் மெத்தட் ரியேஜென்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்? SOCl2. SOCl2 in the presence of pyridine reagent பொட்டன்ஷியல்னா பை ப்ராடக்ட்ஸ் HCl அண்ட் இதுவாக வந்து SO2வாக வந்துடும். கேஷஸாக வெளில போயிடும். ஸோ யூ கெட் அ பியோர் ஹாலோஜன் கிடைக்கும் உனக்கு. C2H5Cl கிடைக்கும், குளோரோமீத்தேன் கிடைக்கும் உனக்கு. ஸோ இதில் வந்து யூ வில் ஹேவ், இதில் நீ இப்போ என்ன பண்ணணும்? டீஹைட்ரோ ஹாலோஜினேஷன். இப்போ உனக்கு 2 கார்பன்லேருந்து 4 கார்பன் கொடுத்துருக்கா உனக்கு. 2 கார்பன்லேருந்து 4 கார்பன் கொடுத்துருக்கா. ஸோ இதை 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வுட்ஸ் ரியாக்ஷன் போட்டு பியூட்டேனாக கன்வெர்ட் பண்ணி, இஃப் யூ அண்டர்கோ திஸ் டு வுட்ஸ் ரியாக்ஷன் ரியேஜென்ட் என்ன? சோடியம் ஈத்தர் பொட்டன்ஷியல் என்னன்னா யூ கெட் பியூட்டேன் கிடைக்கும் உனக்கு. பியூட்டேன் கிடைக்கும். ஸோ C2H5 2 மாலிகூல் C2H5 வந்துடும்.
இதை திருப்பி நீ குளோரினேட் பண்ணேன்னு சொன்னேன்னா அகெயின் யூ வில் ஹேவ் சி குளோரின் வந்துடும் உனக்கு இதில் வந்து இஃப் யூ ஆட் அ பேஸ் இதில் பேஸ் போட்டால் என்ன வரும், இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது வந்து பீட்டா கார்பன். ஸோ பீட்டா கார்பனில் இருக்கிற ப்ரோட்டான் வெளில வந்துடும் உனக்கு. ப்ரோட்டான் வெளில வந்துடுதுன்னு சொன்னால் Cl மைனஸ் வெளில போயிடும். முதல்ல போட்ட ப்ரீவியஸ் கொஷனில் போட்ட அதே ரியாக்ஷன் தான். இங்கே ப்ளஸ் வந்துடும், இதுக்கு ப்ளஸ் வந்துடும், இதுக்கு மைனஸ் வந்துடும். ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் இந்த இடத்துல டபுள் பாண்டு வந்துடும். மறுபடியும் இஃப் யூ புட் அ ஸ்ட்ராங் பேஸ், ரெண்டாவது இஃப் யூ புட் அ ஸ்ட்ராங் பேஸ் போட்டேன்னு சொன்னேன்னா மறுபடியும் என்ன ஆகும், ரெண்டாவது பாண்டு உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். இது ஒரு மெத்தடில் நீ போடலாம். யூ கேன் ஹேவ் அனதர் ப்ரோட்டான் வில் பி ரிமூவ்டு ஃப்ரம் திஸ் பீட்டா கார்பன். திருப்பி இதை நீ ஹாலோஜினேட் பண்ணி இதை ஆக்சுவலாக பண்ணணும். இதை வந்து SOCl2 இல்லை HBr போட்டு பண்ணிக்கலாம். HBr போட்டு மார்க்கோனிக் ஆஃப் அடிஷனில் போட்டு தென் இஃப் யூ ஆட் அ ஸ்ட்ராங் பேஸ் போட்டேன்னா திருப்பி இங்கே இன்னொரு டபுள் பாண்டு உனக்கு வந்துடும். இது ஒரு மெத்தடில் நீ பண்ணலாம், பியூட் 1,9. இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டேக் ஈத்தைன் இருக்கு இல்லையா, ஈத்தைன் வந்து கார்பன் வந்து sp ஹைப்ரிடைஸ்டு கார்பன். இது sp ஹைப்ரிடைஸ்டு கார்பனாக இருக்கிறதுனால இஃப் யூ ஆட் அ பேஸ் லைக் திஸ் NaNH2 இஸ் அ பேஸ். இது பேஸ், this will be an acidic proton because this carbon is sp hybridized, therefore this is very much acidic in nature. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் எஸ்ஸோட பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் 50% இருக்கிறதுனால this is acidic character. ஸோ இப்போ என்ன ஆகும், உனக்கு வந்து CH ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ் Na ப்ளஸ் வந்துடும், சோடியம் சால்ட் வந்துடும் உனக்கு, சோடியம் ஈத்தைனிலைடு ஆர் அசிட்டைலைடுன்னு ஒரு காமன் நேமு. ஈத்தைனிலைடுன்றது வந்து ஐயூபேக் நேம் உனக்கு வரும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை வந்து இதோட போட்டேன்னு சொன்னேன்னா இது கூட குளோரோ ஈத்தேன் கூட இஃப் யூ ஆட் சோடியம் ஈத்தைனிலைடு ரியேஜென்ட், இந்த ரியேஜென்ட்டை போட்டேன்னா இது ரியேஜென்ட்டுன்னு உனக்கு தெரியாதுன்றதுனால தனியாக நான் காட்டுறேன். இதை போடும்போது என்ன ஆகும், மைனஸ் ப்ளஸ். ஸோ அதில் வந்து அப்படியே அது ஆட் ஆகும். அந்த இடத்துல ஆட் ஆகும்போது என்ன ஆகும், ஸோ யூ ஹேவ் சியில் இங்கே ப்ளஸ் வந்துடும், இந்த மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ப்ளஸ் NaCl வெளில வந்துடும். ஸோ பை திஸ் மெத்தட் ஆல்சோ யூ கேன் ப்ரிப்பேர் பியூட் 1,9. ஸோ இதெல்லாம் நான் எப்படி சார் போடுறது, ரியாக்ஷன்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஒரு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு டெரிவேஷன் கொடுத்தா எப்படி போடுற, புதுசாக ஒரு டெரிவேஷன் கொடுத்தா எப்படி போடுற, ட்ரை பண்ணுறதில்ல, இப்படி போட்டால் வரல அப்படி போட்டால் வரலன்னு வேரியஸ் பர்முடேஷன் காம்பினேஷன் ட்ரை பண்ணுறதில்ல, எப்படி வருது, எழுதிகிட்டே இருந்தால் தான், டெரைவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உனக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் எக்ஸாக்ட்லி அதே தான். இட் இஸ் பியூர் லாஜிக் அண்ட் ஃபார்முலாவை நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னேன்னா தான் உனக்கு அது ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா அது உனக்கு ஞாபகம் இருக்காது. ஓகே, ஸோ ஐ கேன் டூ ஆல் தி கன்வர்ஷன்ஸ், பட் நீ அதை காப்பி தான் பண்ணிப்ப. நான் ஒரு கன்வர்ஷன் கொடுத்தா நீ போடணும், எப்படி போடுவேன் அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உனக்கு வரும். ஓகே, ஸோ ஐ வில் ட்ரை டு டூ சம் கன்வர்ஷன்ஸ், the rest I will try to give it as homework. You see whether you are able to do it. ரியாக்ஷன் உனக்கு ஞாபகம் இருக்கணும், ரியாக்ஷன் மறந்து போயிடுத்துனா பண்ண முடியாது உனக்கு அது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து இது. நோ, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு, ஈத்தேன் டு ப்ரோமோ ஈத்தீன். ஸோ ஈத்தேன்னா என்ன, C2H6. ஈத்தேன் டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். ப்ரோமோ ஈத்தீன் கொடுத்துருக்கா, தட் இஸ் this is ஈத்தீன், CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன். இதில் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக புரோமின் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரோமோ ஈத்தீன் போட்டுக்கணுங்க. ஸோ ப்ரோமோ ஈத்தீன் போடுறேன்னா என்ன, ஈத்தேன் டு ப்ரோமோ ஈத்தீன். ஸோ இப்போ உனக்கு என்ன, ஒரு ஹைட்ரோ கார்பன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு டபுள் பாண்டு வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே கன்வெர்ட் டு ஆஹா, ஏன்னா அதுதான் மோர் ரியாக்டிவ் ரியேஜென்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அது. ஸோ கன்வெர்ட் டு ஆஹா. ஸோ C2H6 வந்து நம்ம புரோமின் போட்டுக்கலாம், எந்த ஹாலோஜனை வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை நீ ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை, ஹாலோஜினேஷன்ற ஜென்ரல் ரியாக்ஷனில் போட்டால் போகிறோம். ஸோ C2H5Br கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எந்த கன்வர்ஷன் கொடுத்தாலும் அது ஆகாவா இல்லைன்னா நீ முதல்ல அது ஆகாவா கன்வெர்ட் பண்ணிவிடு. ஓகே, அதுக்கே உனக்கு ½ மார்க் கிடச்சிடும். அதுக்கப்புறமா நீ மற்ற ரியாக்ஷன் உனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நீ அதுலேருந்து போடலாம். அப்போ உனக்கு யூ வில் கெட் த ரெஸ்ட் ஆஃப் தி மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோமோ இது வந்துடுது. இப்போது இதில் நீ என்ன பண்ணலாம், இஃப் யூ ஆட் ஆல்கஹாலிக் OH, ஆல்கஹாலிக் OHனா என்னவோ ஆக்ட் பண்ணும், அது பேஸாக ஆக்ட் பண்ணும்.
பேஸ் என்ன பண்ணும் இது வந்து ஸோ யூ வில் ஹேவ் லைக் திஸ் 2 கார்பன் இப்படி இருக்கு இல்லையா ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா கார்பன் திஸ் இஸ் பீட்டா கார்பன் ஸோ இதில் இருக்கிற ஹைட்ரஜனை அது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பேஸு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் ஈத்தீன் கிடைக்கும் உனக்கு புரோமின் வெளில வந்துடும் புரோமின் வில் கம் அவுட் புரோட்டான் இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும் ஈத்தீன் உனக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஈத்தீன் கிடச்சதுக்கப்புறமா ஈத்தீனில் வந்து இஃப் யூ ஆட் a HBr if you add alcoholic ether இதில் BR போட்டு இதில் சப்போஸ் if you do bromination போட்டேன்னு வச்சுக்கோ bromination போட்டேன்னா என்ன ஆகும் ரெண்டுத்துலேயுமே உனக்கு வந்து புரோமின் மாலிக்யூல் அட்டாச் ஆகிடும் நல்லா பார்த்துக்கோ இங்கேயும் வந்து புரோமின் அட்டாச் ஆகிடும் இங்கேயும் புரோமின் அட்டாச் ஆகிடும் தட் மீன்ஸ் யூ வில் ஹேவ் CH2Br வந்துடும் பட் நம்மளுக்கு ப்ராடக்ட்டில் அது கேட்கல அவங்க ப்ராடக்ட்டில் வந்து ஈத்தீன் கொடுத்துருக்காங்க அவங்க ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது மறுபடியும் நீ என்ன பண்ணணும் டபுள் பாண்ட் வேணும்னா நீ என்ன பண்ணணும் whenever you want a double bond add a base base will abstract நீ இதில் இது ஆல்ஃபாவாக வச்சுட்டேன்னா இது பீட்டாவாக வந்துடும் இது ஆல்ஃபாவாக வச்சுட்டேன்னா இது பீட்டாவாக வந்துடும் ஸோ ஏதோ ஒரு ப்ரோட்டானை இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும் அப்போ உனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் இதில் வந்து இது அப்படியே இருக்கும் அது இதில் இது அப்படியே இருக்கும் தென் யூ வில் ஹேவ் டபுள் பாண்ட் CH2 இங்கே வந்துடும் இந்த Br மைனஸ் வெளில போயிடும் இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் இந்த ப்ரோட்டான் வெளில போச்சுன்னா இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும் மைனஸ் ப்ளஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே உனக்கு இது பாண்டு ஃபார்ம் ஆகிடும் உனக்கு okay so this is how you get this product so basically you should remember that you have to convert it into AHA அதுக்கப்புறமா பேஸ் போட்டேன்னா அல்கீன் வரும் அண்ட் மற்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ வுட்ஸ் பிட்டிக் ரியாக்ஷன் ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் டவுஸ் ப்ராசஸ் இந்த ரியாக்ஷன்லாம் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா தான் போட முடியும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் எழுதிகிட்டே இருக்கணும் டெய்லி பார்த்து எழுதிகிட்டே இருந்தேன்னா தான் மனப்பாடம் ஆகும் அது இல்லைனா இந்த கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸை நீ போட்டுன்னு இருக்கணும் அப்போ தான் உனக்கு அது ஈஸியாக புரியும் அது ஓகே ஸோ யூ வில் see the next conversion ஸோ நெக்ஸ்ட் கன்வர்ஷன் என்ன what is that compound given propene to 1 nitropropane propene என்ன this is propene to 1 nitropropane 1 2 3 இதில் வந்து ஒரு நைட்ரோ குரூப் அட்டாச் ஆகிருக்கு 1 nitropropane propene to 1 nitropropane ஸோ என்ன பண்ணணும் ப்ரோப்பீன் கொடுத்துருக்கா இல்லையா ஸோ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு convert to AHA ஸோ ஹாஹாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன் 1 நைட்ரோ வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஹா வந்து ஹாலஜன் வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் உனக்கு வரணும் ஸோ இது வந்து மோர் ஹைட்ரஜன் இருக்கிறது அப்போ நீ ஆன்டி மார்கோனிக் ஆஃப் போட்டேன்னா தான் இது வரும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீ C double bond Cயில் வந்து if you add HBr in the presence of peroxide ஆன்டி மார்கோனிக் ஆஃப் போட்டேன்னா தான் இங்கே வந்து என்ன ஆகும் உனக்கு மோர் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பனில் வந்து இது அட்டாச் ஆகும் இது ஆன்டி மார்கோனிக் ஆஃப் எஃபெக்ட் ஸோ ஆன்டி மார்க் இதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஆன்டி மார்க் அடிஷன் பெராக்சைடு போட்டேன்னா இந்த மாதிரி உனக்கு ப்ரோபைல் புரோமைடு உனக்கு வந்துடும் ஸோ ப்ரோபைல் புரோமைடில் நம்ம என்ன பண்ணணும் நியூக்ளியோஃபிலிக்கில் வந்து நான் உனக்கு ஒரு கிளாஸில் சொல்லி கொடுத்தேன் SN2வில் வந்து ஒரு 16-20 நியூக்ளியோஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் அதில் வந்து NO2 ஒரு நியூக்ளியோஃபைல் ஸோ AgNO2 நீ ஆட் பண்ணணும் இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும் AgNO2 போடணுமா இல்லை KNO2 போடணுமான்றது ஸோ இது கோவலண்ட்டாக இருக்கிறதுனால இதில் N வந்து அட்டாச் ஆகும் KNO2 போட்டேன்னா O வந்து அட்டாச் ஆகும் அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ if you forgot that go to that class where I taught you 20 different nucleophiles ப்ராடக்ட் என்ன வரும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீ இந்த இடத்துல ஸோ இங்கே NO மைனஸ் AG ப்ளஸ் இங்கே BR மைனஸ் C ப்ளஸ் ஆர்கானிக் ஸ்கீமாவை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இது வந்து இங்கே அட்டாச் ஆகிடும் ஸோ யூ வில் கெட் CCCNO2 இங்கே வந்துடும் ப்ளஸ் AgBr இங்கே வந்துடும் you will get AgBr like this. So this is how you have to remember. Okay. So next compound is toluene to benzyl alcohol. Toluene. What is toluene? Methyl benzene is called as toluene. Toluene oda formula la unakku theriyum. So சும்மா இருக்கும்போது பேப்பரில் ஏதாவது இந்த மாதிரி தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர்லாம் எழுதிகிட்டே இருக்கணும் தெரிஞ்ச ஸ்ட்ரக்சர் நீ எழுதலைன்னா ஸ்ட்ரக்சரோட இது மறந்து போயிடும் உனக்கு
You have to keep practice writing. So this is benzyl alcohol. What is benzyl? This group is called as benzyl group. Enna group? C6H5 in the CH2 irukku illaya, this group is called as the benzyl group. ஞாபகம் வச்சுக்கோ. CH2 is C6H5 CH2 is the benzyl group. So இதுதான் இந்த கன்வர்ஷன் கொடுத்துருக்கா. நீ என்ன பண்ணணும்? இப்போது CH3 இருக்கு, நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னால்? convert to ஆஹா, यही है right choice baby. ஆஹா ஆஹா கன்வெர்ட் பண்ணணும். ஆஹா எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? இது வந்து CS3ல தான் வந்து உனக்கு ஆட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ. whenever you do halogenation அது CS3ல தான் வந்து அந்த குரூப் சைட் செயினில் தான் வந்து ஆட் ஆகும். ஏன்னா CH பாண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ரேடிக்கல் போட்டு பண்ணிக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ அது முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக் Cl2 in the presence of light H nu, E is equal to H nu. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் படிச்சிருக்கேன் இல்லையா. லைட்டு போட்டோன்னா என்ன ஆகும்? ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷனில் உனக்கு வந்து யூ வில் ஹேவ் திஸ் குளோரினேஷன். ஃபஸ்ட்டு குளோரினேஷன் பண்ணணும், CH2Cl உனக்கு வந்துடும். அவ்வளோதான். CH2Cl வந்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? nucleophilic substitution reaction. That is, if you add aqueous OH போட்டேன்னா SN2 reaction. SN2 reaction போட்டேன்னா உனக்கு என்ன வரும்? Cl minus வெளில போயிடும். இது வந்து carbocation ஃபார்ம் ஆகும். This is a benzyl carbocation is very stable. Therefore SN1 or SN2 ஏதோ ஒன்று, அது நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது. உனக்கு சும்மா உனக்கு ஒரு நீ ஞாபகப்படுத்திக்கணுன்றதுக்காக சொன்னேன் நான். You don't have to bother about that for these type of conversions. So இங்கே வந்து OH வந்துடும் உனக்கு. ப்ளஸ் இங்கே நம்ம இந்த KOHன்னு எடுத்துட்டோம்னா KCl வெளில வந்துடும். K plus Cl minus இது கூட கம்பைன் ஆகி வெளில வந்துடும். So you get benzyl alcohol. So this is how you identify the try to predict the product. So toluene எது கொடுத்தாலும் நீ வந்து என்ன பண்ணணும்? முதல்ல ஆல்கஹாலா ஆஹாவா கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே, அடுத்தது propene to propine. Propene. So this is propene to propine. Propene to propine. So என்ன பண்ணணும்? Convert to ஆஹா. ஸோ டபுள் பாண்ட் இருந்தால் எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன் நம்மளுக்கு? ஸோ சி டபுள் பாண்ட் சி என்ன பண்ணணும்? HBr போட்டு மார்க் அடிஷன். ஸோ சி டபுள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சி போட்டோன்னா யூ வில் ஹேவ் மார்க் அடிஷன் போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு இது கொண்டு வரலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு டபுள் பாண்டு கொண்டு வரணுன்றதுனால முன்னால் ஒரு சம்மில் போட்டோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? we can add 2 bromine atoms simultaneously. Br2 in the presence of CCl4 போட்டேன்னா identify the reaction by looking at the reagent. bromine water இல்லை bromine CCl4 போட்டேன்னா 2 bromine இங்கே அட்டாச் ஆகிடும். 1,2-dibromo propane ஃபார்ம் ஆகிடும் இந்த இடத்துல. இதில் வந்து 1,2-dibromo propane ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா if you add a strong base NaNH2 போட்டு பண்ணனா, இது ஒரு டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. இந்த ரியாக்ஷன் உனக்கு இதே ரியாக்ஷன் ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ NaNH2 போட்டு ஸ்ட்ராங் பேஸ் போட்டோன்னா என்ன பண்ணும்? இதை ஆல்ஃபாவாக வச்சுருந்தேன்னா இந்த பீட்டாவை எடுக்கும், இது ஆல்ஃபாவாக வச்சுருந்தேன்னா இந்த பீட்டா எடுக்கும். ஸோ சக்ஸஸிவாக என்ன ஆகும்? முதல்ல இந்த புரோமின் வெளில போகும், அப்போ ஃபஸ்ட்டு டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல பிஆர் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? இந்த பிஆரும் வெளில போயிடும். அப்புறம் திருப்பி சக்ஸஸிவாக போட்டேன்னா அடுத்த ரியாக்ஷனில் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து இங்கே இன்னொரு ட்ரிபிள் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ you will get propine. So remember, whenever you want to introduce a double bond or triple bond, what you have to do? You should always add a base. Base will abstract beta proton and it will try to remove the beta proton and form a bond உனக்கு அங்கே ஃபார்ம் பண்ணிவிடும். அந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் எக்ஸ்ட்ரா பாண்ட் உனக்கு அங்கே ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் இஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர் தட். ஓகே, ஸோ தட் இஸ் தி கன்வர்ஷன். ஸோ நான் உனக்கு இதெல்லாம் எதுக்கு போட்டு காட்டுன்னு நீ எப்படி அப்ரோச் பண்ணணும் இந்த கொஷின்ன்றதை நல்லா பார்த்துக்கோ. என்ன பண்ணணும்? நீ ஆஹாவாக கொடுத்தா டேரெக்டாக நீ அதுலேருந்து போட்டுடலாம். ஆஹா கொடுக்கலன்னா நீ எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் முதல்ல அது நீ அதை ஆஹாவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆஹாவாக கன்வெர்ட் பண்ணும்போது சூட்டபுளான டபுள் பாண்டுக்கு இந்த மாதிரி அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் கொடுத்தான்னா சூட்டபுளான ஆஹாவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது மார்க் அடிஷன் பண்ணணுமா, ஆன்டி மார்க் அடிஷன் பண்ணணுமா, இல்லை வெறுமனே டைரெக்டாக இந்த மாதிரி ஹாலோஜினேஷன் பண்ணணுமா அப்படின்றத நீ பார்த்துக்கணும். பார்த்துட்டு போட்டு அதுக்கப்புறமா மற்ற ரியாக்ஷன்ஸ் ஞாபகம் இருந்தால் நீ அதை எழுதலாம். அதை ஸோ தட் கம்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ
Do any of you feel that I am going fast? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் SN1 or SN2 நீ ஏதாவது ஒன்று போட்டு எதையாவது நீ இது பண்ணிக்கலாம். SOCl2 போட்டுக்கலாம். பெஸ்ட் ரியேஜென்ட் நம்ம பார்த்துட்டோம். பெஸ்ட் ரியேஜென்ட்டில் போட்டோன்னா SO2 + HCl உனக்கு வந்துடும். இந்த ரியாக்ஷனை நீ ஞாபகம் வச்சுக்கோ. SO2 வெளில வந்துடும், HCl வந்துடும். வெரி குட் ஹாலோஜினேட்டிங் ஏஜென்ட் பிகாஸ் தி பை ப்ராடக்ட்ஸ் ஆர் கேஸஸ். ஸோ இந்த ஈத்தால் குளோரைடு வந்துடுது. இது என்ன பண்ணணும், இப்போது ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் நீ பண்ணணும், அவ்வளோதான். ஸோ யூ கேன் டூ எனி ரியேஜென்ட். ஃபிங்கர்ஸ்டீன் ரியாக்ஷன் இருக்குது, ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் இருக்குது. Hg2F2 போட்டேன்னா Hg2F2 போட்டேன்னா CCF வந்துடும் உனக்கு. ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஸோ யூ வில் ஹேவ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளோரைடு அண்ட் அயோடைடு ரியாக்ஷன் கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா எக்ஸ்சேஞ்சில் நீ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது bromomethane to propanone. Bromomethane. So this is bromomethane to propanone. Bromomethane to propanone. So கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் இது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இஃப் யூ ரிமெம்பர் Grignard reagent தான் உனக்கு இதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் உனக்கு. ஸோ Grignard reagent போட்டேன்னா யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட். ஸோ Grignard reagent நீ போடணும் அப்படின்னு சொன்னேன்னா இஃப் யூ ஹேவ் டு கோ பேக், நான் அதை உனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீ ஆல்கில் ஹேலைடில் Grignard reagent போடும்போது எப்படி உனக்கு அதில் வந்து அது ஆட் ஆகும் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ சப்போஸ் இப்போ இங்கே ஒரு கார்பன் இருக்குது, திஸ் இஸ் 1 கார்பன், திஸ் இஸ் 3 கார்பன். ஸோ இப்போ இன்னும் 2 கார்பன் இருக்கிறத நீ ஆட் பண்ணணும். 2 கார்பன் இருக்கிறத ஆட் பண்ணணும்னா நீ இந்த மாதிரி போடலாம். ஸோ யூ வில் ஹேவ் CH3 CH2 MgBr in the presence of dry ether. ஸோ நீ ஆல்கில் ஹேலைட்லேயே நீ இப்போ MgBr போட்டேன்னா உனக்கு அது ரியாக்ஷன் நடக்காது. நம்ம பார்த்த ரியாக்ஷனில் வந்து தேர் ஷுட் பி, நம்ம இந்த C டபுள் பாண்ட் ஓ ரியாக்ஷனில் தான் நம்ம Grignard reagent எல்லாம் நம்ம போட்டோம். இஃப் யூ ரிமெம்பர் தட். ஸோ தேர் ஷுட் பி 1 C டபுள் பாண்ட் ஓ இருந்ததுன்னு சொன்னால் தான் உனக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து இதில் வந்து இந்த ஆஹாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு we have to bring ஒரு டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு காம்பவுண்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், CN- நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அந்த 20 நியூக்ளியோஃபைல் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதில் ஒரு நியூக்ளியோஃபைலாக நீ இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ நவ் யூ ஹேவ் அ ட்ரிபிள் பாண்ட் ஹியர். ஸோ ட்ரிபிள் பாண்ட் இங்கே வருதுன்னு சொல்லும்போது இதில் நீ இப்போ 2 கார்பன் உனக்கு வந்துடுது. இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு கார்பன் இன்ட்ரடியூஸ் பண்ணால் போகிறோம். தட் இஸ் CH3 MgBr இன்ட்ரடியூஸ் பண்ணால் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் போட்டோன்னா என்ன ஆகும், இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இது மைனஸு இது ப்ளஸ்ஸு, இது அப்படியே கொண்டு வந்து இங்கே அட்டாச் பண்ணணும். இதை இங்கே அட்டாச் பண்ணணும், இதை இங்கே அட்டாச் பண்ணணும். ஸோ அப்போ அட்டாச் பண்ணால் உனக்கு என்ன வரும், ஸோ யூ வில் ஹேவ் C இந்த இடத்துல C அட்டாச் ஆகிடும். இங்கே டபுள் பாண்ட் Nல வந்து MgBr அட்டாச் ஆகிடும் இங்கே. ஸோ இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே அட்டாச் ஆகி இன்டர்மீடியட் இப்படி வந்துடும். இதை நீ இப்போ ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா இஃப் யூ டூ தி ஹைட்ராலிசிஸ் Grignard reagent ஞாபகம் வச்சுக்கோ. ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன ஆகும், H+OH-. ஸோ H+ வந்து இதில் அட்டாச் ஆகிடும், OH- இதில் வந்துடும். ஸோ Grignard reagentல உனக்கு இந்த ப்ராடக்ட் வெளில வந்துடும், MgOH-Br வெளில வந்துடும். ப்ளஸ் யூ வில் ஹேவ் C அண்ட் இந்த இடத்துல வந்து இங்கே இன்னொரு ப்ராடக்ட் என்ன வரும்னா, இந்த Nல வந்து H சேரும்போது வெறும் இப்போது இந்த மாதிரி வராது உனக்கு, அதாவது இந்த மாதிரி உனக்கு ஒரு காம்பவுண்டு வராது. திஸ் இஸ் நாட் அ காம்பவுண்ட், திஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட் லைக் திஸ். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் இது கூட கம்பைன் ஆகும்போது அமோனியா வெளில வந்துடும். 3 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகி அமோனியா வெளில வந்துடும். ஸோ யூ வில் கெட் அமோனியா ஆஸ் அ ப்ராடக்ட். இதெல்லாம் நீ இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுட்டு என்ன தான் முடியும், இதெல்லாம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இது. ப்ளஸ் உனக்கு என்ன வரும், C டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் C, இந்த இடத்துல O வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். OH இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே O வந்து அட்டாச் ஆகி MgOH-Br உனக்கு வெளியில் வரும். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் அ ஸ்லைட் வேரியேஷன் தட் யூ ஹவ் டு ரிமெம்பர். இது உனக்கு நார்மலாக உன்னால் இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து நியூக்ளியோஃபைல் எக்ஸ்சேஞ்சில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும் தான் பார்த்தோம். அதில் MgBr இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து நம்ம Grignard reagent போட்டு நம்ம இது வரைக்கும் பண்ணல. இதை வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ. மேபி இது வேணால் நீ யூ கேன் காப்பி டவுன் திஸ் ரியாக்ஷன். ஸோ தட் இஃப் யூ ஹேவ் தி ஆல்ரெடி டெக்ஸ்ட் பேக் கொஷின் இருந்ததுன்னா அதில் போட்டுக்கலாம். இல்லைனா அதில் என்ன மெத்தடில் போட்டிருக்குன்னு தெரியாது. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஒரு கன்வர்ஷனை வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம போடலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து But1 into But2.
but 1ene. So but 1ene 1 2 3 4 போட்டுக்கணும், டபுள் பாண்ட் போட்டுக்கணும். but 1ene இருந்து but 2ene. So 2ene வரணும், 1 2 3 4. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் கன்வெர்டட் டு ஆஹா. 95 to 98% இது தேவைப்படும் உனக்கு. அது கன்வெர்ட் டு ஆஹா ரொம்ப ரேர் கேஸ் மாதிரி. இப்போ போன ரியாக்ஷன் போட்ட மாதிரி இந்த மாதிரி ரியாக்ஷனில் மட்டும்தான் வந்து உனக்கு இந்த மாதிரி நம்ம ஆஹாவையே வேறு மாதிரி போட்டு இப்படி பண்ணுவோம் நம்ம. பட் மோஸ்ட்லி உனக்கு இதில் இப்படி வந்துடும் உனக்கு கன்வெர்ட் டு ஆஹா. ஆஹா ஆல்கீனை ஆஹாவாக கன்வெர்ட் பண்ணணும்னு என்ன பண்ணணும், மார்க்கோ ஆன்டி மார்க்கோ போடணும். நம்ம மார்க்கோ ஆன்டி மார்க்கோ அடிஷன் போட்டேன்னு சொன்னோன்னா, இஃப் யூ டூ மார்க் அடிஷன் பண்ணால் என்ன வரும், சி சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சி சிங்கிள் பாண்ட் சி வந்துடும். ஸோ இவ்வளோ இந்த இடத்துல வந்து பிஆர் அட்டாச் ஆகிடும். பிஆர் அட்டாச் ஆகிடுதுன்னு சொன்னால், ஏன்னா நம்மளுக்கு 2 பியூட்டின் தேவைப்படுறது இல்லையா. இப்போ நம்ம திருப்பி இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், பேஸ் போடணும். ஆல்கஹாலிக் OH போட்டேன்னா, ஆல்கஹாலிக் OH பேஸ் போட்டேன்னா என்ன ஆகும், ஸோ இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது வந்து பீட்டா கார்பன், இது வந்து பீட்டா கார்பன். ஸோ இவளுக்கு 2 ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்கும், இந்த இடத்துல டபுள் பாண்டு போட்டு இங்கே ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், ப்ளஸ் இங்கே ஒரு டபுள் பாண்டு போட்டு இங்கே ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட் பிகாஸ் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீனுன்றதுனால திஸ் வில் பி த மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஸோ மேஜர் ப்ராடக்ட் உனக்கு கிடைக்கும். அதனால் யூ கேன் ரைட் லைக் திஸ், மேஜர் ப்ராடக்ட் உனக்கு இதில் கிடச்சிடும். ஓகே. அண்ட் இந்த கொஷினில் 1-chlorobutane அடுத்தது வந்து 1-chlorobutane to N-octane. 1-chlorobutane. ஸோ 1-chlorobutane என்ன, 4 கார்பன் 1 2 3 4 to N-octane. ரொம்ப சிம்பிள். N-octaneனா என்ன, 8 கார்பன் உனக்கு வரணும். ஸோ இது அப்படியே டபுள் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், வுட்ஸ் ரியாக்ஷன் பண்ணணும். அப்படியே டபுள் ஆகிடும் உனக்கு அது. ஸோ சோடியம் ஈத்தர் போட்டேன்னா 2 மாலிக்யூல்ஸ் வந்து NaBr வெளில வந்துடும். NaBr வெளில வந்து C4 அட்டாச் ஆகி C8 வந்துடும், 2 NaCl வெளில வந்துடும். வுட்ஸ் ரியாக்ஷன் போட்டோன்னா இந்த காம்பவுண்ட் உனக்கு கிடச்சிடும், N-octane கிடச்சிடும் உனக்கு. அதில் லாஸ்ட் காம்பவுண்ட் வந்து பென்சீன் டு பைஃபீனைல். இதே ரியாக்ஷன் தான், ஃபிட்டிக் ரியாக்ஷன் இது. பென்சீன் டு பைஃபீனைல்னு கொடுத்துருக்கோம். பைஃபீனைல்னால் என்ன, 2 குரூப். இந்த ரியாக்ஷன் நம்ம கிளாஸ்லேயே போட்டிருக்கோம் நம்ம. இஃப் யூ லுக் அட் த ஃபிட்டிக் ரியாக்ஷன் வரும் உனக்கு. என்ன பண்ணோம், கன்வெர்ட் டு ஆஹா போட்டுனா என்ன, ஸோ புரோமீனில் வந்து இஃப் யூ ஆட் Br2 in the presence of FeBr3, எந்த ரியேஜென்ட் வேறு ரியேஜென்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா தான் உனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதில் ப்ரோமோ பென்சீன் வந்துடும். ஸோ இஃப் யூ டூ ஃபிட்டிக் ரியாக்ஷன் in the presence of sodium ether போட்டேன்னா 2 molecule of this will combine to form this biphenyl உனக்கு வந்துடும். இதில் வந்து 2 NaBr வெளியில் வந்துடும்.